பேசலாம் சொல்லணும். எல்லாம் நல்லா இருக்குங்களா? என்னுடைய அன்பின் நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வருடத்தின் 2025 வாழ்த்துக்கள் பல. தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த நான் சொல்லக்கூடிய நீதிமொழிகளிலிருந்து கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நல்வாழ்வாய் வாழ்ந்து நீதிமானாக ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. 66 புத்தகத்தில் 39 பழைய ஏற்பாடும் 27 புதிய ஏற்பாடுமாக இருக்கிறது. இதில் பழைய ஏற்பாடில் 20வது புத்தகம் நீதிமொழிகளை 31 அதிகாரம் இருக்குது. 31 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தின் படியாக நடக்கும்படியாக தேவனே நமக்காக நியமித்து கொடுத்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதத்தின்படி ஒவ்வொரு அதிகாரத்தை படித்து ஒவ்வொரு நீதிமான ஆகி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக மேற்கொண்டு தொடர்ந்து இது வழி நடத்துவாராக. நம்மளை முதலாவது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம கர்த்தருக்கு பயந்து அதனுடைய நடக்கும்படி தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல்னா தேவனுடைய வார்த்தையின்படியாக போதத்தின்படியாக நல்ல ஆலோசனைப்படியாக நல்ல வார்த்தை நல்ல உபதேசம்படியாக நடக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். அதே தேவன் பற்றிய அறியக்கூடிய அறிவு இருந்தாலே போது அது ஞானத்துக்கு ஆர்வமாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய அறிவு இல்லாமல் இருந்தால் அது ஞானத்துக்கு முரண்பாடானது இருக்குது. அஞ்ஞானிகளைப் போல நாம் வாழக்கூடாது. தேவனுடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ வேதத்தில் நடக்கும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அடுத்து பார்த்திங்கன்னா, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதீங்க. தகப்பனுடைய நல்ல புத்தியை கேட்கணும். புத்தி சொன்னால் நல்ல புத்தி சொல்லணும். நல்ல புத்தி சொல்கிறப்ப அதை கேட்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தகப்பன்னு சொன்னால் அதை கேட்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாதுன்னா என்ன பண்ண குடிக்கிறதுக்கு போக சொல்கிறது, சினிமா தேட்டருக்கு போகிறது, மற்றும் அநேக காரியங்களை தப்பான காரியங்களை தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை சொல்லி கொடுத்தா அதுக்கு அந்த புத்தியை கேட்கக்கூடாது. நல்ல புத்தி தேவத்தை படிங்க, அனுசரித்து போங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல நல்ல கேரக்டரோடு இருங்க. இதெல்லாம் சொன்னோம்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களாக இருக்குது. இந்த புத்தியை நம்ம கேட்டு வாழ்க்கையில் முன்னேறணும். அதே போல் தாயினுடைய போதகத்தை தள்ளாதீர்கள். தாயின் நல்ல போதகத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அது தள்ளக்கூடாது. எப்பொழுதுமே தாய் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்க அதுபடி நடத்தால் அந்த பிள்ளைகள் மேன்மையாக அடைவாங்க. தாய் என்ன சொல்லுவாங்க? மாமியார் மாமனார் நேசின்னு சொல்லுவாங்க, சொந்தக்காரர் நேசின்னு சொல்லுவாங்க, யாரும் அன்பாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல போதகம். இது விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அடாவடித்தனம் பண்ணு, ரவுடித்தனம் பண்ணும், நீ தான் முதல்ல போகணும், நீ தான் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வஞ்சிக்கூடிய நல்ல காரியத்தை சொன்னால் யாரும் கேட்கக்கூடாது. இது தீமையான காரியங்கள் என்று நம்ம நினைக்கணும். போதகம் வந்து நமக்கு பார்க்குறப்ப அம்மா சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அம்மா சொல்கிறது கூட நல்லதானே ஆராய்ச்சி பண்ணணும்னா தேவனுடைய ஞானம் வேண்டியிருக்கு. அறிவு இருந்தால் தான் முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்புடைய புத்தியும் தாயினுடைய நல்ல போதத்தை கேட்பவர்களுக்கு தான் என்ன பண்ணுவார்? அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்குன்னு சொல்கிறாங்க. உன் சிரசுக்கு அலங்கார முடியும்னு என்னங்க? உன்னை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். சமூகத்தில் உன்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அரசு அதிகாரி இருந்தார். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அவர் தான் நேர்மையான அதிகாரி, லஞ்சமே வாங்காத அதிகாரின்னு சொல்லி அவருக்கு ரிவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த காரணம் என்னென்னா, அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், வேத வசனப்படி நடந்தான். அதனால் தேவன் அவனை உயர்த்தினார். இதுபோல் ஒவ்வொருவரும் உயர வேண்டும்னா என்ன பண்ணுங்க? நீதிமான மாறணும்னா இந்த வேதத்தின்படியாக வேதத்தில் இருக்கிற ஞானத்தை அறிஞ்சு அதுபடி நடந்து ஒவ்வொரு நீதிமானாக மாறினா வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நீதிமான் இருக்கிறப்போ தேசமே கழிவுறும். நீதிமான்கள் மூலமாக தேசம் கழிவுறக்கூடியதாக இருக்குது. ஜனங்கள் கழிவுறுவார்கள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் சொல்கிறாங்க. அதுபடி ஜனங்கள் மகிழ்வுனா நீதிமான்கள் பெருகணும். இதை கேட்டு ஒவ்வொருவரும் நீதிமானாக மாற்றி தேவனுடைய ராஜ்யம் விரைவடை போவதற்காக நன்றி சோத்திரிப்போம். காட் பிளஸ் யூ.